பட்ஜெட் போடும்போது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நிதிஷ்குமார் அங்கே தான் இருந்தார், டெல்லியில் கேட்டு வாங்கினார். நிர்மலா சீதாராமனை போய் பார்த்தாரு, மோடியை போய் பார்த்தாரு, எங்கள் ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கொடுங்க. நீங்கள் எங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பட்ஜெட் போடும்போது இங்கே உட்காந்து சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அவர் எங்கே போகிறாரு? இங்கே விழுப்புரத்துக்கும் இதுக்கும் போய்கிட்டு இருக்காரு உங்கள் அவர் ஸ்டாலின். நீங்கள் அங்கே போய் நிற்கணும்ல. அதே இது G2 ரைடு அடித்தா போய் நிர்மலா சீதாராமனை போய் ஏர்போர்ட்டில் பார்க்குறாரு உங்கள் தலைவர். அப்போ அவருடைய சொந்த விஷயத்துக்கு தானே போய் பார்க்குறீங்க. இதே துரைமுருகன் வீட்டில் ஈடி ரைடாச்சு சொன்னால் டெல்லிக்கு போகிறாரு. எதுக்கு? தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக. இதே கனிமொழி வந்துக்கிட்டு அங்கே எத்தனை சொந்த விஷயங்களுக்கு போய் அமித்ஷாட்ட நிற்கிறீங்க. தூத்துக்குடியில் சரியான ஆள் போடாதீங்கன்னா அங்கே போய் பார்க்குறீங்க. ஆக பட்ஜெட் போடும்போது தமிழ்நாட்டு நலனுக்காக நீங்கள் யாராச்சும் அங்கே போய் நின்னீங்களா? அப்புறம் எப்படி கொடுப்பான் அவங்களுக்கு? எல்லாம் சொல்கிறாங்க ஒன்றுமே கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் கொடுக்கல. ஒன்றும் தான் கொடுக்க மாட்டான். நீங்கள் தான் ஒன்றிய அரசுன்னு கிண்டல் அடிக்கிறீங்களே. அவன் கவர்னர்கிட்ட போய் தகராறு பண்ணுறீங்களே. அப்போ மத்திய அரசாங்கத்தை எப்போவுமே கையில் வச்சுக்கணுமே. அப்புறம் கேட்டால் எனக்கு உதவி கொடுக்கல, உங்களுக்கு எப்படி உதவி கொடுப்பான்? வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் பண்ணுறீங்களே, மத்திய அரசாங்கத்தை பகிச்சுக்க கூடாது.